வணக்கம் தமிழ் மக்களே. மொத்தமாக 25 கேள்வி பதில்கள் உள்ளன. உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க முடிகிறது பார்ப்போம். இரத்தத்தை வடிகட்டுவதற்கு எந்த உறுப்பு பொறுப்பு? குடல், சிறுநீரகம், இதயம், வயிறு. சரியான பதில் சிறுநீரகம். சராசரி உடல் வெப்பநிலை என்ன? 37 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலில் தன்னைத்தானே குணப்படுத்த முடியாத உறுப்பு எது? நுரையீரல், மூளை, பற்கள், கல்லீரல். சரியான பதில் பற்கள். வலுவான எலும்புகளுக்கு எந்த தாது அவசியம்? கால்சியம், இரும்பு, துத்தநாகம், சோடியம். சரியான பதில் கால்சியம். எந்த இரத்த அணுக்கள் ஆக்சிஜனை எடுத்துச் செல்கின்றன? சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள், பிளேட்லெட்டுகள், அனைத்தும். சரியான பதில் சிவப்பு இரத்த அணுக்கள். அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படும் நோய் எது? உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய், நீரிழிவு நோய், மலேரியா. சரியான பதில் உயர் இரத்த அழுத்தம். சாதாரண இரத்த அழுத்தம் என்று எது கருதப்படுகிறது? 140, 100, 120, 80, 160, 120, 80, 40. சரியான பதில் 120, 80. சாதாரண இரத்த சர்க்கரை அளவு என்ன? 50, 80, 150, 200, 80, 130, 200, 250. சரியான பதில் 80, 130. மூளை ஆரோக்கியத்திற்கு எந்த உணவு சிறந்தது? கொட்டைகள், ரொட்டி, மிட்டாய், வறுத்த உணவு. சரியான பதில் கொட்டைகள். எந்த உறுப்பு சிறுநீரை சேமிக்கிறது? கல்லீரல், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், குடல்கள். சரியான பதில் சிறுநீர்ப்பை. மனித உடல் எந்த அளவு தண்ணீரால் ஆனது? 60%, 90%, 30%, 75%. சரியான பதில் 60%. மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 106, 156, 206, 306. சரியான பதில் 206. உடலின் எந்த பகுதியில் அதிக வியர்வை சுரப்பிகள் உள்ளன? நெற்றி, பாதம், முதுகு, கழுத்து. சரியான பதில் பாதம். ரசாயனங்களை நச்சுத்தன்மையாக்குவதற்கு எந்த உறுப்பு பொறுப்பு? மூளை, வயிறு, கணையம், கல்லீரல். சரியான பதில் கல்லீரல். இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை கொடுப்பது எது? பிளாஸ்மா,
வெள்ளை இரத்த அணுக்கள், ஈமோகுளோபின், ஆக்சிஜன். சரியான பதில் ஈமோகுளோபின். மனித நாக்கில் தோராயமாக எத்தனை சுவை மூட்டுகள் உள்ளன? 10,000, 5,000, 15,000, 2,000. சரியான பதில் 10,000. உயர் இரத்த சர்க்கரைக்கான மருத்துவ சொல் என்ன? இரத்த சர்க்கரை குறைவு, ஹைப்பர்கிளைசீமியா, உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை. சரியான பதில் ஹைப்பர்கிளைசீமியா. சிறுகுடலுக்கு செல்லும் முன் உணவு வயிற்றில் எவ்வளவு நேரம் இருக்கும்? 6 to 8 மணி நேரம், 2 to 6 மணி நேரம், 12 to 24 மணி நேரம், 1 to 2 நாட்கள். சரியான பதில் 2 to 6 மணி நேரம். இரத்த ஓட்ட அமைப்பின் முக்கிய உறுப்பு எது? நுரையீரல், கல்லீரல், இதயம், வயிறு. சரியான பதில் இதயம். வைட்டமின் டியின் சிறந்த ஆதாரம் எது? சூரிய ஒளி, மீன், பால், கேரட். சரியான பதில் சூரிய ஒளி. இதய ஆரோக்கியத்திற்கு எந்த வகையான உடற்பயிற்சி சிறந்தது? பளு தூக்குதல், ஓடுதல், உடற்பயிற்சி, யோகா. சரியான பதில் ஓடுதல். எந்த உறுப்பு இன்சுலின் உற்பத்தி செய்கிறது? மண்ணீரல், கல்லீரல், வயிறு, கணையம். சரியான பதில் கணையம். இன்சுலின் பற்றாக்குறையால் என்ன நோய் ஏற்படுகிறது? இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், வாதம். சரியான பதில் நீரிழிவு நோய். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஸ்கர்வி, சர்க்கரை நோய், இதய நோய், மன அழுத்தம். சரியான பதில் ஸ்கர்வி. மனித உடலுக்கு ஆரோக்கியமான பானம் எது? காபி, சோடா, பழச்சாறு, நீர். சரியான பதில் நீர். உடலில் ஆக்சிஜன் பரிமாற்றத்திற்கு உதவும் உறுப்பு எது? மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம். சரியான பதில் நுரையீரல். திசுக்களின் ஆய்வுக்கான சொல் என்ன? நோயியல், ஹிஸ்டாலஜி, சைட்டாலஜி, நரம்பியல். சரியான பதில் ஹிஸ்டாலஜி. மனிதர்கள் எந்த வாயுவை வெளியேற்றுகிறார்கள்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் கார்பன் டை ஆக்சைடு. முடி எதனால் ஆனது? கெரட்டின், கொலாஜன், கால்சியம், எலாஸ்டின். சரியான பதில் கெரட்டின். மனிதன் எதனை அதிகம் சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்தாக அமையும்? பச்சை முட்டை, பச்சை மாவு, பச்சை கறி, பச்சை பால்.
சரியான பதில் அனைத்தும். உங்களுக்கு ஒரு கேள்வி. மாலை வெயிலில் கிடைக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி. உங்களின் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.